My dear students and parents, this is Daniel and welcome back to my channel. NEET 2024 எக்ஸாமினேஷனில் மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அஃபிடவிட்டை இன்னைக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க, தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அஃபிடவிட்டில் அவங்க சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது, இது நிறைய மாணவர்களை, லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அப்படிங்கிறத மத்திய அரசு வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்விக்குரிய ஒரு முற்றுப்புள்ளியை இந்த அளவு கொண்டு வந்திருக்கு சொல்லி நினைக்கலாம். முற்றுப்புள்ளின்னு சொல்லிட முடியாது, ஆனால் அதற்கு அவங்களுடைய மாணவர்களுடைய கேள்விகளுக்கு ஓரளவுக்கு ஒரு பதில் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்த அஃபிடவிட்டில் நமக்கு தெரிய வருது. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் ஃபைல் ஆனதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரெண்டு பேருமே எங்களுக்கு அஃபிடவிட் இது பண்ணுங்க, ஃபைல் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அஃபிடவிட் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் நடந்த அலிகேஷன்ஸ், கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், ஏகப்பட்ட இர்ரெகுலாரிட்டிஸ், அன்ஃபேர் மீன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, இதை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க, வாட் இஸ் யோர் பாயிண்ட் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்த போது அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமா சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அஃபிடவிட் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரீநீட் எக்ஸாமினேஷன் வைப்பது லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அதனால ரீநீட் எக்ஸாமினேஷன் வேண்டாம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர், இந்த எக்ஸாமினேஷன்ல நடந்த இர்ரெகுலாரிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்பெஷல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அது போக சில முக்கியமான ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறோம், எக்ஸாமினேஷன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். அதன் மூலமா தேர்வுகளில் இனி வருகிற காலங்களில் தவறுகள் நடக்காதபடி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அது போக இதுவரைக்கும் நடந்த குற்றங்கள்ல ஈடுபட்ட மாணவர்கள் யாரெல்லாமோ அவங்களை ஐடென்டிஃபை பண்றது, அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதும் அவங்க கொடுக்கக்கூடிய அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த இதில் அவங்க கொடுத்துருக்கிறது. நான் ஒன்னொன்னா டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இது ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல இன்னைக்கு ஈவினிங் வந்த ஆஃப்டர்நூன் மேலே வந்த ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். நீட் UG 2024 ரீடெஸ்ட் நாட் நீடட் would adversely impact honest candidates அப்படின்னு சொல்லி Center tells SC அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. ஸோ allegations of irregularities NEET UG 2024 including paper leaks have led to protests in several cities and demand retest, and the center has filed an affidavit before the Supreme Court asserting that NEET 2024 need not be reconducted. மறு தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ப்ரூஃப் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த எக்ஸாமினேஷன். எதனாலனா, இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்தது அல்லது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவில் வைட் ஸ்ப்ரெட் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சாலிட் ப்ரூஃபும் இல்லை. இதனால இந்த காரணத்துக்காக லட்சக்கணக்கான மாணவர்களை மீண்டும் ஒரு முறை தேர்வு எழுத சொல்லி அவங்களை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்குறதுல நமக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸ்கிராப்பிங் த எக்ஸாமினேஷன் entirely would seriously jeopardize the lakhs of honest candidates who attempted NEET 2024 questions, the Union Ministry of Education said in this affidavit. நமக்கு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நேர்மையாக தேர்வு எழுதின மாணவர்களை இது கட்டாயம் பாதிக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ சப்மிட்டட் தட் at the same time, in the absence of any proof of any large-scale breach of confidentiality in the pan-India examination, it would not be rational to scrap the entire examination and the results already declared. அதாவது இந்தியா ஃபுல்லாக நடந்த ஒரு எக்ஸாமினேஷனில் ஒரு சாலிட் எவிடென்ட்டே இல்லாமல் அந்த என்டையர் எக்ஸாமை ஸ்கிராப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் எ வைஸ் டிசிஷன் அப்படிங்கிறத சென்ட்ரல் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அண்ட் த யூனியன் கவர்மெண்ட் ஆல்சோ இன்ஃபார்ம் த கோர்ட் தட் இட் ஹாஸ் ஆஸ்க் த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் சிபிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டு கண்டக்ட் அ காம்ப்ரிஹென்சிவ் probe into the entire gamut of alleged irregularities. இந்த irregularities-ல பாதிக்கப்பட்ட இல்லை உடன்பட்ட இதில் ஈடுபட்ட எல்லாரையும் கண்டுபிடிப்பதற்காக சிபிஐ இன்வெஸ்டிகேஷனும் நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம். அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது போக இன்னும் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேரை இது பண்ணியிருக்காங்க, அவங்களோட டிஸ்குவாலிஃபையும் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் கிரேஸ் மார்க் கொடுத்ததை இது பண்ணியிருக்கிறாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிலிருந்து அதை ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாங்க.
இது போக இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ல இனி வருகிற காலங்களில் தவறுகள் நடக்காமல் இருப்பதற்காக கடுமையான சட்டங்களும் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு அவங்க பதிவு செஞ்ச அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய பாயிண்டா இருக்கு. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்டிமேட்டா என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, கவுன்சிலிங் 6ஆம் தேதி ஆரம்பிக்கல, நாளைக்கு தானே 6ஆம் தேதி, நாளைக்கு கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான தடையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ கேள்வி கேட்டது சுப்ரீம் கோர்ட். இப்போ நிறைய பேர் கேசஸ் ஃபைல் பண்ணாங்க. எத்தனை மாணவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு கிட்டத்தட்ட நிறைய கேசஸ் அப்படிங்கிறது போயிருக்கு. 26 கேசஸ் வருகிற ஜூலை 8ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. அது போக இந்த ரீடெஸ்ட் வேணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரீடெஸ்ட் நடத்தாதீங்க, எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு 56 மாணவர்கள் ரீடெஸ்ட்டை கேன்சல் பண்ணக்கூடாது, தட் இஸ் அகைன்ஸ்ட் த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லி கேசஸ் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கு. மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி, சார் ரீடெஸ்ட் நடக்குமா நடக்காதா, நான் படிக்கணுமா படிக்கக்கூடாதா, அல்லது கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும், இந்த கேள்விகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஓரளவுக்கு பதில், ஓரளவுக்கு முக்கியமான விஷயம் எல்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவுன்சிலிங்க்கு எந்த விதமான ஸ்டேயும் கோர்ட் இது வரைக்கும் கொடுக்கல. கோர்ட் கேட்டதுக்கு பதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிக்கும், அதனால ரீமீட் நடத்துறது நல்லதில்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு ஹியரிங் 8ஆம் தேதி ஹியரிங் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன டிசிஷன் எடுக்க போறாங்களோ அதற்குட்பட்டது தான் இது. ஃபைனல் டிசிஷன் சுப்ரீம் கோர்ட் தான் எடுக்க போகுது. பட் ஸ்டில் இந்த விஷயங்கள்ல இனி வருகிற நாட்களில் என்டிஎம் ஒரு அஃபிடவிட் அப்படிங்கிறத தாக்கல் செய்வாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய தாட் ப்ராசஸ் அண்ட் அவங்களுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிறைய வீடியோஸில் ரீநீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவு, ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்க மாட்டாங்க, அப்படி வைத்தா அது லட்சக்கணக்கான மாணவர்களை கட்டாயம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே பாயிண்ட்ஸை தான் நமக்கு இன்றைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனி வருகிற நாட்களில் ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறத எல்லா பேரண்ட்ஸும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த ரியாலிட்டியை, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இருக்கிற மார்க்கில் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஸோ வருகிற 6ஆம் தேதி நாளைக்கு நமக்கு ஜூலை 6 வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டருக்கு அடிப்படம் தான் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி நமக்கு தமிழ்நாட்டிலையும் கூடிய சீக்கிரத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். எது எப்படி இருந்தாலும் எந்த அப்டேட் வந்தாலும் நம்மளுடைய சேனலில் உடனே வீடியோவை பதிவு செய்கிறோம். நம்ம இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமலோ அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ இருந்தீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங்க்கு எந்த விதமான ஸ்டேயும் கோர்ட் இது வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற அஃபிடவிட்லையும் ரீடெஸ்ட் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, நடத்தினா அது நிறைய மாணவர்களை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ரீடெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது இனி நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது so far. But however the final judgment is based on Supreme Court. Supreme Court என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேறுபடலாம். ஆனால் வேறுபடுவதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் 2024 எக்ஸாமினேஷன், கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோ பதிவு செஞ்சுட்டே இருக்கும். என்ன அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் உடனே பதிவு செய்வோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.